சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் கோடை விழா மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான கோடை விழா ஏற்காட்டில் வரும் 20ஆம் தேதிக்கு மேல் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சிக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் சுமார் 25,000 தொட்டிகளில் 2 லட்சம் வண்ண வண்ண மலர்களை உற்பத்தி செய்து பராமரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோடை விடுமுறையை கொண்டாட ஏராளமான பயணிகள் ஏற்காட்டிற்கு வந்தபடி உள்ளனர். தாவரவியல் பூங்காக்கள், ரோஜா தோட்டம் ஆகிய இடங்களை ஆர்வத்தோடு அவர்கள் சுற்றி பார்த்தனர். படகு இல்லத்தில் நீண்ட வரிசையில் நின்று படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து ரொம்ப வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப குழந்தைங்களால் இருக்க முடியல. அதனால ஸ்கூல் வெக்கேஷன் ஆரம்பிச்சாச்சு மே 1 குழந்தைங்க வந்து எங்கேயாச்சும் கூட்டு போங்க வெக்கேஷன் சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறது ஏற்காடு தான். நம்ம சீக்கிரமாக வந்து போகிறதுக்கு எல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறது ஏற்காடு. இங்கே வந்து பார்த்தா ரொம்ப சேலத்தில் இருக்கிறத விட இங்கே ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து கூடிய விரைவில் வந்து 1 வீக்கில் வந்து ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போகுது. அதனால ப்ரிப்பரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏற்காடு மலர் கண்காட்சிக்காக நெதர்லாந்து நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட வில்லியம் மலர்கள், சீன நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மேரிகோல்டு ரோஜா வகைகள், கொல்கத்தாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட டாலியா போன்ற அரிய வகை மலர் செடிகள் நடவு செய்து பராமரிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு உதகை, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்கு பாஸ் வாங்க வேண்டிய சூழல் உள்ளது. எனவே வழக்கத்தை விட இந்த ஆண்டு ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.